ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பெர்லினில் ஈஸ்ட் சைடு கேலரி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். அண்டு முக்கியமாக இந்த இடத்துல எங்கே இருக்கோம் அப்படின்னா பெர்லின் வால் அதுக்கிட்ட இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வாங்க. நீங்கள் பார்க்குற வால் இது ஒரு வால் இருக்கும், அண்டு இந்த பக்கம் இன்னொரு வால் இருக்கும். ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் பிரிக்கிறதுக்காக இந்த வால் கட்டியிருக்காங்க. 1961 கட்டப்பட்டது இந்த வால். இந்த வாலுக்கும் இந்த வாலுக்கும் நடுவில் நிறைய பார்ப்டு ஒயர்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க. அண்டு ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து யாரும் வெஸ்ட் ஜெர்மனிக்கு தப்பிச்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வால் முக்கியமாக கட்டியிருக்காங்க. எக்கனாமிக்கல் கிரைசிஸை தடுக்கிறதுக்காக இந்த பெர்லின் சுவர் எழுப்பப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரொம்பலாம் இல்லை, 1989 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பெர்லின் வால் டெமாலிஷ் பண்ணாங்க. அது வரைக்குமே இது ஒரு ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் பிரிக்கக்கூடிய ஒரு மேஜர் பாயிண்டாக தான் இந்த வால் இருந்தது. அண்டு அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை நினைவு கூர்ற விதமாக இன்னுமே இந்த சுவரோட ஒரு பகுதியை அப்படியே இன்டாக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த சைட்லேருந்து அண்ட் சுற்றியுமே இருக்கும். அண்ட் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நினைவு கூர்ற விதமாக இந்த சுவரில் கிராஃபிட்டி ஓவியங்கள் இங்கே தீட்டப்பட்டிருக்கும். அண்டு நீங்களும் அதை பார்க்கலாம். கிராஃபிட்டி ஓவியங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரே மூலயமா வரையப்படக்கூடிய ஓவியங்கள் தான். இதெல்லாமே ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் மூலயமா வரைஞ்சிருப்பாங்க. அண்டு கிராஃபிட்டி ஓவியர்கள் எல்லாமே ஒரு ரெபல்லியஸ் நேச்சரோடையும் ஒரு ரெபல்ஸாகவும் பார்ப்பாங்க. அதனால் தங்களோட போராட்ட குணத்தையோ அல்லது தங்களோட எதிர்ப்பையை வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கிராஃபிட்டி ஓவியங்களை இந்த வால் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இங்கே டோட்டலாக இந்த வால் இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த வால் எகிரி குதிச்சாக்கா அப்படி ஒன்று இது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. இந்த வால் எகிரி குதிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்கும். இந்த 10 அடி எகிரி குதிச்சாலுமே இங்கே பார்ப்டு ஒயர்ஸ் இருக்கும். அப்படியே பார்ப்டு ஒயர்ஸ்லாம் தாண்டாலும் அகைன் 10 அடி இருக்கும் இன்னொரு வால். அதை தாண்டினாலுமே சுட்டு கொண்டு போடுவாங்க. ஓகே, இப்போ அதே அந்த ரிவர் பற்றியெல்லாம் ஒரு மயிரும் தெரியாது. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.